வில்லியம் ஒரு 14 வயசு சின்ன பையன். ரொம்ப ஒரு புவரான ஃபேமிலி. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டான். 2002 மலாவின்றது அவன் வாழ்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு பயங்கரமான பஞ்சம், அக்ரிகல்ச்சர் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அங்கே இருக்கவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கே தடுமாறுறாங்க. பேசிக்காக அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கான். ஆனால் வில்லியம் வந்து படிப்பில் ஒரு மாதிரி கியூரியஸான ஆள். அங்கே இருக்கிற லோக்கல் லைப்ரரியிலே தான் போய் உட்காந்து அவனோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்படிதான் ஒரு நாள் அங்கே ஒரு சயின்ஸ் புக்கில் விண்மில்லோட பிக்சரை பார்க்குறான். அந்த பிக்சரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விண்மில்லை நம்மளும் பண்ணால் அதை வச்சு நம்ம வீட்டில் லைட் எரிய வைக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆனால் அவன்கிட்ட காசு இல்லை. அதுக்காக சுற்றி இருக்கிற ஏரியாலெல்லாம் ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறான். பைசைக்கிளோட பார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறான். அப்புறம் அங்கே இருக்க ஜங்க் யார்டில் போயிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணுறான். அவனை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க, மார்க் பண்ணுறாங்க, பைத்தியம்னு சொல்கிறாங்க. ஆனால் வில்லியம் இதை எதுவுமே கண்டுக்கல. பல ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு விண்மில்லை பண்ணி முடிக்கிறான். அது அவன் வீட்டில் லைட் எரிய வைக்கிற அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. திரும்ப ரெண்டாவதாக ஒரு விண்மில் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி அவன் ஃபார்முக்கு அவன் இரிகேஷனே பண்ணுற அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சவங்க, பைத்தியம்னு சொன்னாங்கலாம். அடுத்து அவங்க மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க வீட்டில் வந்து லைனில் நிற்கிறாங்க. இந்த இன்வென்ஷனுக்கு அப்புறம் அவனுக்கு குளோபல் லெவலில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. டெட் டாக்ல பேசுறதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. யூஎஸ்ல இவனை ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. இவ்வளோ ஏன் இவனோட லைஃபை த பாய் ஹூ ஆர்னஸ்ட் விண்ட் அப்படிங்கிற பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படமாக இருக்குது. ஸோ மாரல் டு டேக் கேர் இஸ் யூ டோன்ட் ஆல்வேஸ் நீட் மணி டு ட்ரீம் சம்திங் பிக். ஆல் யூ வாண்ட் இஸ் ஃபைட்லெஸ் ஸ்பிரிட். இது நம்மளுக்கு எப்படி சூட் ஆகுனா, நம்மளுமே சில விஷயத்த பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டான ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு ரீசனை சொல்லி அந்த விஷயத்த பண்ணாமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். ஐ ஹோப் யூ கைஸ் won't do that after listening to William's story. So start with what you have today because it's better than nothing. Thanks for watching. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.